ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், யமஹாவோட RX100 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2023 அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 2 நியூ வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் பெஸ்ட்டான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்குமா அண்ட் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னா எதனால் அந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா சைனா ஒன்லி வேரியன்ட் யமஹாவோட GT 150 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேசர் மாடல் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யமஹாவோட அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்குற இந்த GT 150 ஃபேசர் மாடல் தான் இந்தியாவில் வந்து யமஹாவோட RX100 அப்படிங்கிற நேம்ல வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் சைனா ஒன்லி வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு லான்ச்சிங்லேயே யமஹா என்ன சொன்னாங்கன்னா குளோபல் மார்க்கெட்லையும் சரி யூரோப் அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்லையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து RX100 வரும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியான ப்ரைஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. RX100 ரீலான்ச்சிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் நிறைய மோட்டார் சைக்கிள் பிராண்ட் பார்த்தீங்கன்னா RX100 மாதிரியே அதோட டிசைன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய 150cc மோட்டார் சைக்கிள் கூட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ RX100 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் லான்ச் பண்ண முடியாது. 4 ஸ்ட்ரோக் 3 வால் ஃபோர் ஸ்ட்ரோக் 4 வால் இன்ஜினில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பைக்கில் FZல என்ன மாதிரியான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 12 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க் தான் இருக்குன்னா அந்த ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் தான் RX100ல வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பழைய RX100 மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 நியூ வேரியண்ட்ல லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிற 2 நியூ வேரியண்ட் வந்து வரப்போகுது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABS வந்து அலாய் வீல் இருக்கக்கூடிய வேரியண்ட்ல தான் கொடுக்க போகிறாங்க. இதே நீங்கள் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அண்ட் இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்க்கும் ரியர்ல பாத்தீங்கன்னா நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்ராக் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா இதோட லுக் வந்து பாத்தீங்கன்னா பழைய RX100 மாதிரியான லுக்ல இருக்கு. இந்த பைக்ல உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு அண்ட் ஃபிளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சர்க்குலரான LED ஹெட் லேம்ப்ஸ் இருக்கு, LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே வந்து LEDல கொடுத்துருக்காங்க. இதோட கிளஸ்டர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தாங்க இருக்க போகுது. ஸோ டிஜிட்டல்லையும் இருக்க போகுது, அனலாக்லையும் இருக்க போகுது. ஸோ இந்த கிளஸ்டரும் பார்க்கறதுக்கு வந்து அந்த விண்டேஜ் ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட லுக்கை பார்த்தீங்கனாலே தெரியும். சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் மோஸ்ட்லி ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரோட அதே லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த RX100 அப்படிங்கிறது ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்வேன். ஸோ என்ன தான் ரீலான்ச்சிங் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாலுமே அந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டிசைன் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 100cc தாங்க வரப்போகுது. சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க போகுது. இதில் ஏர் கூல்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆயில் கூலிங்கோ இல்லை லிக்விட் கூலிங்கோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 13.5 ஹார்ஸ் பவரும் ஒரு 12 நியூட்டன் டார்க்கும் தான் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. அதாவது அலாய் வீல் வேரியண்ட்டுக்கு. ஸ்போக் வீல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான் இருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, ரைடிங் எக்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பழைய மாடலை வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா RX100 நம்ம இந்த இனிஷியல் ஆக்சலரேஷன் ஸ்பீடு கிடைக்கும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம
நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா இது வந்து இந்த 2023ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 1லேருந்து BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு தான் Yamaha வந்து அவங்களுடைய பைக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நாய்ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எந்த சவுண்டு கூட வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற பைக்ஸில் ஸோ இந்த RX100ம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லான்ச்சிங் இருக்குங்க. அது வந்து யாருமே இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. RX100 அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு பெஸ்ட்டான ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.